ஒரு சின்ன கிராமத்துல கபீர்னு ஒரு பையன் இருந்தான். புத்திசாலி தான், ஆனா ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளம், ஃபோக்கஸ் இல்ல. மனசு பறவை மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்து இன்னொன்னுக்கு தாவிட்டே இருக்கும். படிக்க உட்கார்ந்தா ஃபோன் ஞாபகம் வரும், ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும், வேலை செய்ய ஆரம்பிச்சா கேம்ஸ், வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவான். அப்பா அடிக்கடி சொல்வாரு, மகனே, உன் மனசு கட்டுக்கடங்காத குதிரை மாதிரி. கண்ட்ரோல் பண்ணலனா தப்பான திசைக்கு இழுத்துட்டு போயிடும். டிசிப்ளின் பண்ணா நீ நினைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகும். ஆனா கபீர் சீரியஸ் எடுக்கல. ஒரு நாள் குருஜின்னு ஒரு பெரியவர் கிட்ட அப்பா கூட்டிட்டு போனாரு. குருஜி சிரிச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணம் தண்ணி கொடுத்து சொன்னாரு, இத புடிச்சுட்டு என் தோட்டத்தை சுத்தி நட. ஒரு சொட்டு கூட சிந்தக்கூடாது. சிம்பிள்னு நினைச்சான். ஆனா நடக்கும்போது பறவை கத்துச்சு, இலை சலசலச்சுது, பசங்க சிரிச்சாங்க. எங்க பார்த்தாலும் தண்ணி சிந்துச்சு. திரும்பி வந்தா பாதி கிண்ணம் காலி. குருஜி கேட்டாரு, ஏன் இவ்ளோ சிந்துச்சு? கபீர், டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். குருஜி சொன்னாரு, இந்த கிண்ணம் உன் இலக்கு, தண்ணி உன் ஃபோக்கஸ். சுத்தி இருக்கிற சத்தம்தான் உலகத்தோட டிஸ்ட்ராக்ஷன். மனச டிசிப்ளின் பண்ணி இலக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணலனா தெரியறதுக்குள்ள எல்லாத்தையும் இழந்துடுவ. கபீருக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு இருந்து சின்னதா ஆரம்பிச்சான். தினமும் ஒரே நேரம் எழுந்திருக்கிறது, ஃபோன் யூஸ் குறைக்கிறது. எந்த வேலை செஞ்சாலும் முழு கவனம். காலையில 5 நிமிஷம் மெடிடேஷன். ஆரம்பத்துல கஷ்டம், மனசு அலைஞ்சுது. ஆனா திரும்ப திரும்ப இழுத்து வந்தான். மோரல், வாரங்கள் மாசம் ஆச்சு. மெமரி இம்ப்ரூவ் ஆச்சு, மார்க்ஸ் ஏறிச்சு. 1 வருஷம் கழிச்சு ஒரு நேஷனல் காம்படிஷன். எல்லாரும் பேனக் ஆனாங்க. கபீர் மட்டும் அமைதியா ஒரு கேள்வியா கவனம் வச்சான், கிண்ணம் மாதிரி. வினர் ஆனான். டிசிப்ளின் ஆன மனசு டேலண்ட், லக், இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங். உன் சக்சஸ் சாப்டர் ஆரம்பிக்கிறது மனச டிசிப்ளின் பண்ற முடிவு எடுக்கிற அந்த நிமிஷம்தான். இன்னைக்கே ஆரம்பி. பால் வலுவான தசைகள்.